அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவினுடைய தலைப்பு, ராகு காலத்தில் லாட்டரி அதிர்ஷ்டம் யாருக்கு கிடைக்கும்? உங்களுக்குத்தான் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கிறேன். இந்த ராகு கால வேளையில் யார் முயற்சி பண்ணால் அவங்களுக்கு அந்த லாட்டரி யோகம் கிடைக்கும், அந்த அதிர்ஷ்ட வாய்ப்பு, ஜாக்பாட் வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிறத ஒரு தெளிவான விளக்கத்தோட இந்த பதிவை நம்ம பார்க்கலாம். நண்பர்களே, இந்த பதிவை விருப்பம் உள்ளவங்க பாருங்கள், விருப்பம் இல்லாதவங்க தயவு செய்து பார்க்க வேண்டாம். விருப்பம் இல்லாமல் பார்த்துவிட்டு தேவையில்லாமல் கமெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது அவங்கவுங்க மனச்சாட்சிக்கே விரோதமாக செயல்படுற மாதிரி தான். அதனால் இதை யாரையுமே நான் வற்புறுத்தி இந்த பதிவை கட்டாயம் பாருங்கள், அதில் உங்களுக்கு லாட்ரி கட்டாயம் கிடைக்கும், நீங்கள் வாங்கியே தீருங்க அப்படின்னு சொல்லி நான் யாரையும் வற்புறுத்தலை. இந்த பதிவை பார்த்துட்டு முயற்சி பண்ணுங்க. இந்த பதிவை பார்த்துட்டு முயற்சி பண்ணேன்னா அதுக்கு ஒரு கால நேரம் கொடுத்துருப்போம். அந்த கால நேரத்தில் ஒரு முயற்சி பண்ணுங்க. தேவையில்லாமல் எல்லா நேரங்களிலும் முயற்சி பண்ணி காசு பணத்தை விரயமாக்காதீங்க அப்படிங்கிறதுக்காக சொல்லக்கூடிய பதிவு தான் இது. சில நண்பர்கள் கேட்கலாம், நீ சொன்ன 4 நட்சத்திரம் கரெக்டாக வாங்கிட்டா பரிசு கிடைச்சிருமா, நீ என்ன கடவுளா அப்படின்னு சொல்லலாம் கேட்பாங்க. நான் அவங்களெல்லாம் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன், இது தப்பாக நினைக்காதுங்க. 4 நட்சத்திரம் பார்த்து தான் திருமணம் பண்ணுறோம். ஏன் 4 நட்சத்திரம் பார்த்து திருமணம் பண்ணுறோம்? இந்த காலகட்டத்தில் ஒரு பெண்ணை ஒரு ஆண் கரம் பிடித்தால் அந்த வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அந்த கணவன் மனைவி அந்த யோகம் அப்படிங்கிறது, அந்த நேரம் அப்படிங்கிறது, இந்த நேரத்தில் இணைந்தால் நல்லா இருக்கும், இந்த நேரத்தில் வாழ்க்கையை தொடங்கினால் நல்லா இருக்கும், இந்த நேரத்தில் திருமணத்தை வைத்து கொண்டால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம செய்கிறோம். அன்னைக்கு இருந்து இதுதான் சாஸ்திரம், இதுதான் நம்பிக்கை அப்படிங்கிறதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் அந்த 4 நட்சத்திரம் பார்த்து கரெக்டாக கல்யாணம் முடித்தவங்க எல்லாருமே கையஸ்டாக வாழ்ந்துட்டு இருக்காங்களா? எத்தனை பேர் பிரிவினைகளையும் துன்பங்களையும் துயரங்களையும் சந்திச்சுக்கிட்டு எவ்வளோ பிரச்சனையை வாழ்க்கையில் சந்திக்கிறாங்க. அந்த கணவன் மனைவி அப்படிங்கிற உறவு துண்டிக்கப்பட்டு எத்தனை பேர் கோர்ட்டு கேஸு டைவர்ஸ் அப்படின்னு சொல்லி அடைகிறாங்க. எத்தனை பேர் இழப்பீடுகளை சந்திக்கிறாங்க. அப்போ அந்த 4 நட்சத்திரம் பார்த்து பண்ணினது ஏன் இப்படி ஆகணும்னு சொல்லி யாராவது கேட்க முடியுமா? யாராவது கேட்டு அதுக்கு விளக்கம் பெற முடியுமா? இதுலேருந்து என்ன தெரியுதுன்னு கேட்டால், எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் நல்ல நேரம், நாள், நட்சத்திரம் பார்த்து செய்யுங்க, அதுக்கப்புறம் எல்லாம் பகவான் செயல் அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறோம். இதுதான் யதார்த்தமான உண்மை. இதே மாதிரி தான் லாட்ரி அதிர்ஷ்ட வாய்ப்பும் சில பேருக்கு எப்போ பண்ணுனா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான். சரி, மீண்டும் ஒருத்தருக்கு ஒரு கேள்வி கேட்குறாரு. எப்படி கேட்குறாருன்னா, ஒருத்தர் வாங்கி அவருக்கு 20 கோடி ரூபா விழுந்துச்சு, 25 கோடி ரூபா விழுந்துச்சு, அவர் போய் 4 நட்சத்திரம் பார்த்துட்டா எடுத்தார் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்கலாம். நியாயமான கேள்வி தான். ஐயா, அவர் வாங்கின அந்த நேரத்துக்கு அவருக்கு அந்த காலகட்டம் இருந்திருக்கும், கரெக்டாக அவருக்கே தெரியாது, அவர் போய் கை வச்சிருப்பார், அதில் அவர் வின் பண்ணியிருப்பார். இதுதான் நடந்திருக்கும். அப்போ நாள் நேரம், நல்ல நேரம் நம்மளை தேடி வரணும், தேடி வந்துருமே, அப்புறம் இதில் என்ன குறித்து வாங்க வேண்டியது இருக்குன்னு சில பேர் கேட்கலாம். அங்கேயும் நம்ம ஒரு சின்ன தவறு தான் பண்ணுறோம். அதாவது அவருக்கு வாங்கணும்னு எண்ணம் அவரை வீட்டை விட்டு வெளியேறி போய் அந்த லாட்ரி கடையில் போய் அந்த ஷீட்டை வாங்கணும்னு அவருக்கு மனசில் வந்ததுனால தான், அந்த எண்ணம் வந்ததுனால தானே போய் வாங்குறாரு. அப்போ அவருக்கு அந்த நேரம் அப்படிங்கிறது அவர் அங்கே இழுத்து கொண்டு போயிருக்கும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அங்கே போய் ஒரு நம்பரை சூஸ் பண்ணுவார், அந்த நம்பரை தான் வாங்கணும்னு நினச்சிட்டு பாரு, டக்குன்னு வேறு நம்பரில் கை வச்சுருவார். அந்த இடத்துல ஒரு குழப்பம் வரும். உடனே இன்னொருத்தவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த நம்பரை செலக்ட் பண்ணுங்கள், இதில் உங்களுக்கு கொடுங்க. இப்படியான ஆசைகள் நிறைய இருக்கும். அதை வாங்கினா, இதை வாங்கினா, அந்த நம்பர், இந்த நம்பர், ஒன்றும் தேவையில்லை. நேரமும் நாளும் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு கரெக்டாக செட் ஆகிடும். அதுதான் விஷயம். அந்த விதத்தில் இந்த பதிவில் இந்த ராகு பகவானுடைய கருணத்தில் பிறந்தவர்கள், யோகத்தில் பிறந்தவர்கள் கண்டிப்பாக ராகு கால வேளையில் அந்த லாட்டரி அதிர்ஷ்ட வாய்ப்புக்கு முயற்சி பண்ணுகின்ற பொழுது நிச்சயம் என்றாவது ஒரு நாள் கூடிய விரைவில் அவர் அந்த பரிசு தொகையை வாங்கியே தீருவார். என்னுடைய அனுபவத்தில் நான் நிறைய பேருக்கு இந்த நாமயோகம் கருணம் அப்படிங்கிறத குறித்து நான் கொடுத்துருக்கிறேன். இந்த ராகு கால வேலையும் நான் குறித்து கொடுத்துருக்கிறேன். சில நண்பர்கள் கண்டிப்பாக பரிசு தொகை வாங்கி அவங்க பிரச்சனையை தீர்த்திருக்காங்க, அவங்களுக்கு கிடைச்சிருக்குது. அந்த தொகையை வச்சு அவங்களுக்கான பண கஷ்டம், கடன் பிரச்சனையை தீர்த்திருக்காங்க. அவங்களே எனக்கு ஆதாரத்தோட சில விஷயங்கள் அனுப்பியும் இருக்கிறாங்க. இது பொய்யல்ல, நிஜம். அதே மாதிரி அவங்கவுங்களுடைய சுய ஜாதகங்களில் நாமயோகங்கள் ரொம்ப முக்கியம், கரணமும் ரொம்ப முக்கியம், திதி சூனியமும் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் கரெக்டாக பார்த்து நம்ம செட் பண்ணி போயிட்டோம் அப்படின்னு சொன்னால்
தோல்விகள் இல்லை அப்படிங்கிறது தான். நிச்சயமாக ஜெயிக்கலாம். புரியுதுங்களா? அதன் அடிப்படையில் இந்த பதிவில் வந்து 3 நாம யோகங்களுக்கு ராகு பகவான் யோகாதிபதியாக வர்றாரு. ஒரு கரணத்துக்கு ராகு பகவான் கருணநாதனாகவும் வருகிறார். அப்போ அது எந்த கரணம், எந்த நாமயோகங்கள் தெரிஞ்சுக்கலாம். நண்பர்களே, உங்க ஜாதகத்துல நீங்க துருதி நாமயோகத்திலையும், வியதிபாதம் நாமயோகத்திலையும், மகேந்திர நாமயோகத்திலையும், இந்த 3 நாமயோகத்தில் பிறந்திருந்தீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பா அவங்களுக்கு ராகுதான் யோகாதிபதி. பாலவ கரணத்தில் பிறந்திருந்தால் அந்த கரணத்துக்கு ராகு பகவான் தான் கருணநாதன். அப்போ யோகாதிபதியை பிடிச்சோம்னா நமக்கு யோகம் கிடைக்கும், கருணநாதனை பிடிச்சோம்னா நமக்கு காரிய வெற்றி ஆகும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க. கரணம் தப்பினால் மரணம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன். அன்னைக்கு நான் எப்படி தான் அந்த மரணத்தின் விளிம்பிலிருந்து நான் திரும்பி வந்தேன்னு எனக்கே தெரியலன்னு சில பேர் சொன்னாங்க அப்படின்னு சொன்னால், அன்றைக்கு அவருக்கு யோகாதிபதியுடைய நட்சத்திரம் போயிட்டு இருந்திருக்கும், இல்லை என்றால் கருணநாதனுடைய நட்சத்திரம் போயிட்டு இருந்திருக்கும். அதனால் அவர் அந்த பிரச்சனையிலேருந்து மீண்டும் வெளியில் வந்திருப்பார் அப்படிங்கிறதான் 100% உண்மை. இப்போ விஷயத்துக்கு வருவோம். இந்த 3 நாமயோகங்களில் நீங்கள் பிறந்திருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக ராகுபவனுடைய நட்சத்திரங்களான திருவாதிரை, சுவாதி, சதய நட்சத்திரம் யோகத்தை தரும். அன்றைக்கு ராகுகால வேளையில் நீங்கள் எடுக்கின்ற முடிவு சிறப்பான வெற்றியை கொடுக்கும். புரியுதுங்களா? ஒரு திட்டம் தீட்டி செயல்பட்டுட்டீங்கன்னு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இந்த நட்சத்திரம் உங்களை தோக்க வைக்காது, இந்த ராகுகால வேலை உங்களை தோக்க வைக்காது. இன்னும் பர்ஃபெக்டாக சொல்லணும்னா, இந்த அரசியல் சம்பந்தப்பட்ட துறைகளில் இருக்கின்ற அத்தனை பேருமே ராகு காலத்தை தான் தேர்ந்தெடுப்பாங்க. ஏன்னா ராகு சூதாட்ட கிரகம். சூழ்ச்சி தந்திரத்தோடு எப்படி நம்ம ஒரு காரியத்தில் இறங்கி ஜெயிக்கிறது அப்படிங்கிறது அரசியல்வாதிகள் கையாளக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். இதை தவறாக சொல்ல வரல. அந்த அரசியல் சார்ந்த துறைகளில் இருக்கிறவர்களுக்கு இந்த ராகு கால வேலை கரெக்டாக செட் ஆகும். அதே மாதிரி இந்த நாமயோகம், இந்த கருணத்திலெல்லாம் அவங்க இருந்திருந்து அவங்க முயற்சி பண்ணனா கரெக்டாக செட் ஆகும். ஆனால் இது இல்லாமல் வேறு நாமயோகங்களில் பிறந்திருக்கிறாங்க, வேறு கருணத்தில் பிறந்திருக்கிறாங்கன்னா அந்த நாமயோகங்களுக்கு யார் யோகாதிபதியோ, யார் கருணநாதனோ அதை கரெக்டாக செட் பண்ணிக்குவாங்க. அதனால் இந்த அரசியலில் முக்கியமான திட்டங்கள் தீட்டி வெற்றி பெறுறதெல்லாம் இந்த ராகுகால வேலை சூப்பராக வேலை செய்யும். ஒரு தேர்தல் அறிக்கை இல்லையோ, ஒரு தேர்தல் நாளோ இப்படியெல்லாம் ஒன்று வெளியிடுறாங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த சூழ்ச்சி தந்திரம் தெரிஞ்சவங்க கண்டிப்பாக ராகுகால வேலையில் தான் வெளியிடுவாங்க. அப்படி வெளியிட்டாங்கன்னா அது காரிய வெற்றி கொடுக்கும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. ஆனால் கண்டிப்பாக அவங்களுக்கு ராகு பகவான் கருணநாதனாக இருக்கணும், ராகு பகவான் யோகாதிபதியாக இருக்கணும். அப்படி இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த காரியம் ஜெயமாகும் அப்படிங்கிறது தான். இப்போ நாம் இந்த நாள் நட்சத்திரத்தெல்லாம் நம்ம மூவ் பண்ண போகிறோம். அப்படி என்று சொன்னால் உங்களுக்கு திருவாதிரை, சுவாதி, சதய நட்சத்திரம் யோக நட்சத்திரங்களாக இருக்கும். பாலவ கருணத்திற்கு உங்களுக்கு இந்த ராகு பகவான் தான் கருணநாதனாக இருப்பார். கண்டிப்பாக வெள்ளிக்கிழமை நாட்களில் 10 to 12 அப்படிங்கிறது ராகு கால வேலை. இந்த பாலவ கரணத்தில் பிறந்தவர்கள் அந்த துர்க்கை அம்மன் வழிபாடு சிறப்பாக பண்ணுகின்ற பொழுது துர்க்கைக்கு சிவப்பு பட்டு துணி வாங்கி கொடுக்கறது அப்படிங்கிறது பர்ஃபெக்டாக உங்களுக்கு வேலை செய்யும். கருணநாதன் பலம் பெறுவார். அதனையா துர்க்கையை வழிபட்டால் கருணநாதன் எப்படி பலமாக இருப்பார்னா, துர்க்கை தான் அதிதேவதை அப்படிங்கிறது. அப்போ வெள்ளிக்கிழமை ராகுகால வேளையில் தான் இந்த ராகு பகவான் துர்க்கையை காண வருவார். அந்த வெள்ளிக்கிழமையில் தான் இப்போ புற்று கோயில்களில் போய் நம்ம வணங்குற பொழுது இந்த பால் முட்டையெல்லாம் வச்சு வணங்குவோம். அன்னைக்கு அவர் சாப்பிட்டு போயிடுவார். நம்ம தோஷம் நீங்கும் அப்படிங்கிறதான், ராகு கேது தோஷம் நீங்கும் அப்படிங்கிறது. அதனால் இந்த ராகு தோஷம் அப்படிங்கிறது இந்த பாலவ கரணத்தில் பிறந்தவங்களுக்கு சுத்தமாக கிடையாது. அது தோஷமே கிடையாது. ஜாதகத்தில் ராகு எங்கே இருந்தாலும் யோகத்தை செய்வார் அப்படிங்கிற அந்த நாமயோகத்தில் பிறந்தவங்களுக்கு எங்கே இருந்தாலும் ராகு யோகத்தை செய்வார். புரியுதுங்களா? அந்த டைங்களில் முயற்சி பண்ணால் கண்டிப்பாக இவங்களுக்கெல்லாம் ராகு பகவான் கரெக்டாக செட் பண்ணி கொடுப்பார் அப்படிங்கிறது நம்ம கண்டிப்பாக நம்பித்தான் ஆக வேண்டும். அதனால் இந்த லாட்டரி அதிர்ஷ்டம் அப்படிங்கிறதெல்லாம் யாருக்கு கிடைக்கணும்? இந்த கரணத்தில் பிறந்தவங்க இந்த ராகு கால வேளையில் நீங்கள் கண்ணை மூடிட்டு எந்த நம்பர் போட்டாலும் என்றாவது ஒரு நாள் அந்த நம்பருக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சே தீரும். நீங்கள் நம்பி செய்யலாம். கரெக்டாக ராகு கால வேளையில் லாட்ரி நம்பி வாங்கலாம். வாங்கின விளையாண்டிங்கன்னா அதில் வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கும். ஒரு நேரம் இல்லாட்டி ஒரு நேரம் கண்டிப்பாக கிடைக்கும். அதே நான் ஒரு விளக்கம் சொல்லியிருக்கிறேன். இந்த ராகுவனுடைய நட்சத்திரம் வெள்ளிக்கிழமை தான் வருமா அப்படியெல்லாம் கிடையாது. எந்த நாளில் வேணுமானாலும் வரும். அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா இந்த
திருதி நாமயோகம், வியதிபாத நாமயோகம், மகேந்திர நாமயோகம் மாசத்துல எப்போ வேணாலும் வரும். அந்த நாமயோகத்தன்னைக்கு ராகு கால வேலை எப்போ வருதோ அந்த ராகு கால வேளையில் நீங்கள் ராகு பகவானை பிடித்தால், அந்த ராகு கால வேலையை பிடித்தால் உங்களுக்கு யோகம் கிடைக்கும் எல்லா விஷயங்களுக்குமே. இதில் ஒரே ஒரு விஷயம், சுபமங்கள நிகழ்வுகளை மட்டும்தான் இதில் தவிர்க்கப்பட வேண்டும். அதாவது கல்யாணம், காது குத்து, சடங்கு, சீரு எல்லாம் வைக்கிறோன்னா அது மட்டும்தான் நமக்கு இதில் தவிர்க்கப்படணும். மற்றபடி லாட்டரி அப்படிங்கிற ஒரு சூதாட்டம் மாதிரி தானேயா, அந்த சூதாட்டத்தில் ஜெயிக்கிறதுக்கு ராகு பக்கபலமாக இருப்பார். இன்றைக்கி ட்ரேடிங்கில் கொடிகட்டி பறக்கிறவங்கலாம் ராகு பகவானுடைய ஆதிக்கத்தில் தான் இருப்பாங்க. அவங்க தான் அப்படியே போய்கிட்டே இருப்பாங்க, ஜெயிச்சுக்கிட்டே இருப்பாங்க, பணத்தை அள்ளுவாங்க, மிகப்பெரிய வெற்றியை தரும். அது மாதிரி இந்த ராகுகால வேலையில் உங்களுக்கு சிறப்பான பலனை கொடுக்கும். பாலவ கருணம் அப்படிங்கிறது அன்றைக்கு உங்களுக்கு பாலவ கருணம் வந்திருந்தால், பாலவ கருணத்தை அன்னைக்கு ராகுகால வேலை நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நாம் அந்த லாட்ரி வாய்ப்பில் சக்ஸஸ் பண்ணலாம். இந்த பதிவை தெளிவாக மீண்டும் மீண்டும் கேட்டு பாருங்கள் நண்பர்களே. இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப அத்தியாவசியமாக இருக்கும். ஏன்னா மாதம் 30 நாள் ஓடி ஓடி அந்த லாட்டரியில் பணத்தை போட்டு ஒரு கடனை அடைக்கிறதுக்கு இன்னொரு கடனை வாங்கி அதில் போய் லாட்ரி விளாண்டு கடனுக்கு மேலே கடன் நம்ம ஒரு தவறான முடிவு எடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கெல்லாம் வந்துடுவோம். அதனால் அந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யாமல் இந்த நாள் நட்சத்திரத்தை மட்டும் கரெக்டாக பார்த்து நீங்கள் மூவ் பண்ணுங்கள். கிடைச்சா இதில் தான் கிடைக்கும், புரியுதுங்களா? உங்களுக்கு கிடைச்சால் இதில் தான் கிடைக்கும். ஜோதிட சாஸ்திரத்தில் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒரு மனிதன் ஒரு ஜோதிடர்கிட்ட 540 கேள்வி கேட்கலாம். தன் வாழ்க்கைக்கு தேவையான கேள்விகள் 540 கேள்வி இருக்குது, அத்தியாவசியமான கேள்விகள். இதையெல்லாம் ஒருத்தர் போய் கேட்க முடியுமா? பகலெல்லாம் பேசினாலும் தீராது, 3 நாள் பேசினாலும் தீராது. அப்போ நமக்கு என்ன தேவை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் எடுத்து வச்சு போவோம். அந்த தேவையான விஷயம் அந்த நேரத்தில், அந்த நாளில், அந்த நட்சத்திரத்தில் கிடைச்சா நல்லது, நடந்தால் நல்லது அப்படிங்கிறத மட்டும் நம்ம எடுத்துகிட்டு போகலாம். நிறைய குழப்ப வேண்டிய அவசியமே இல்லை. அதனால் நீங்கள் பர்ஃபெக்டாக பயன்படுத்தி பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு அது சக்ஸஸ் ஆகும். சரி, வேறு நாமயோகம் கரணத்தில் பிறந்தவங்களுக்கெல்லாம் நீங்கள் சொல்லலையா? அது அடுத்தடுத்த பதிவுகளில் நாமயோகத்தையும் கரணத்தையும் பற்றி, உங்களுக்கு யோக நட்சத்திரங்கள் பற்றியும், எந்த வேலை முக்கியமான வேலை அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெளிவாக சொல்லலாம். பொதுவாக ராகு கால வேலை மட்டும்தான் இருக்குது. இப்போ ராகு ஓரை இருக்கா, கேது ஓரை கிடையாது. அவங்களுக்கு அதிதேவையான ஓரைகள் அப்படிங்கிறது தனிப்பட்ட முறையில் ஒரு பதிவில் நம்ம பார்க்கலாம். நண்பர்களே, இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.